வணக்கம். இன்றைக்கி நான் வந்து டோக்லா பண்ணியிருக்கிறேன். இந்த டோக்லா ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க இந்த டோக்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ டோக்லாவுக்கும் ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு ஜலிச்சிக்கலாம். 150 கிராம் கடலை மாவு எடுத்துட்டு இப்படி ஒரு ஜல்லடையில் ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சிட்டு நம்ம கலக்கினோம்னா கட்டி ஆகாது. அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும்போது கட்டி ஆகாமல் இருக்கும். அதுக்காக நல்லா எல்லாத்தையுமே ஜலிச்சிக்கலாம். இதை இப்போ நல்லா ஜலிச்சு வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு பச்சை மிளகாயும் சின்ன துண்டு, இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி சின்ன துண்டு எடுத்து மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். கொட்டையெல்லாம் எடுத்துட்டு புளிங்க. நல்லா அதில் உள்ள விதையை எடுத்துருங்க. ஒரு சின்ன பழமாக அரை பழம் லெமன் புழிஞ்சிருக்கிறேன். நல்லா இதையும் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். ஒரு இட்லி பதத்துக்கு நல்லா கலந்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க. எடுத்ததும் நிறையா ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி அடிச்சுக்கிட்டோம்னா நல்லா கிரிமியாக வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இப்படி நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தோசை பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கோங்க. எடுத்தது நிறைய ஊற்றினீங்கன்னா அப்புறம் அதிகமாகிடும். இப்போ நல்லா இப்படி கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டோக்லா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு குஜராத்தி ரெசிபி. இது அவங்க அதிகமாக இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னர் கூட இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஒரு ஹெல்த்தியானது. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு நான் கேக் டின்னு எடுத்துருக்கேன். நீங்கள் சில்வர் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் தடவி வச்சுக்கோங்க. நல்லா எல்லா பக்கம் ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கணும். சைடில் எல்லாம் நல்லா தடவிக்கங்க ஆயில். இப்போ மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் ஈனோ சால்ட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஈனோ சால்ட் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் பவுடரோ இல்லை பேக்கிங் சோடா எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக போடணும். இந்த மாதிரி ஈனோ சால்ட் எடுத்துருக்கிறேன். இது போட்டால் தான் நல்லா சாஃப்டாக வரும், இல்லைன்னா ஹார்டாக ஆயிரும். போட்டு இது கடைசியில் தான் போடணும். நம்ம ஊற்றி வைக்கும்போது தான் போடணும். இது கலந்துக்கும் போதே நீங்கள் இட்லி பாருங்கள், மாவு அப்படியே நல்லா பொவ்விட்டு வரும். ஏற்கனவே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது எதில் நீங்கள் வேக வைக்கிறீங்களோ, நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். கொதித்ததுக்கப்புறம் தான் போடணும். இந்த ஈனோ கலந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. மாவு பாருங்கள் நல்லா கிரீமியாக வரும். இப்படி மாவு நல்லா பொவ்விட்டு வருது பார்த்தீங்களா. 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எடுத்து அந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நல்லா வலித்து ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி வச்சாச்சு. நம்ம கேக்குக்கு எப்படி ட்ரே தட்டுவோம் அந்த மாதிரி இதை தட்ட வேண்டாம். அப்படியே வச்சிடணும். அப்படியே எடுத்து இங்கே தண்ணி கொதிச்சிட்ருக்குது. நீங்கள் ஈனோ சால்ட்டு போட்ட உடனேயே நீங்கள் இதை வச்சுருங்க. கலந்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அதுக்குள்ளே இங்கே கலக்கும் போதே நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். மேலே ஒரு மூடி எதுவுமே போட வேண்டாம். இந்த மூடியை போட்டு
ஒரு 10-15 நிமிஷம் வேக விடலாம். அடுப்பை அதிகமாக வச்சுட்டு அப்புறம் கொதித்ததுக்கப்புறம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். வேகலைன்னா திருப்பி கொஞ்சம் நேரம் டைம் வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷமே ஆயிடுச்சு. இப்படி ஒரு கத்தி விட்டு பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது. வெந்துருச்சு பார்த்திங்களா, சுத்தமாக ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு ஃபேன் வச்சுருக்கிறேன். அடுப்பத்தை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் கடுகு அதிகமாக போடணும். கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இது நிறைய போட்டிங்கன்னா தான் இந்த டோக்லா நல்லாயிருக்கும். இது மேலே கட் பண்ணி நம்ம மேலே ஊற்றும்போது நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுப்பு கம்மி பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடி, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ இது கூட பாதி லெமன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. இந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த டோக்லா மேலே இது ஊற்றி சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே பாதி பழம் அதில் ஊற்றிருக்கு, பாதி பழம் இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லெமன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டோக்லாவும் நல்லா ஆறி இருக்கும். இப்படி சைடில் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுடுங்க. சுற்றி நல்லா எல்லா பக்கமும் இப்படி எடுத்து விட்டுடுங்க. விட்டாச்சு. இது அப்படியே அந்த பக்கம் ஒரு தட்டு வச்சு இப்படி திருப்பிக்கலாம். நல்லா திருப்பிட்டு இப்படி தட்டி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து உடையாமல் அப்படியே திருப்பி போட்டுடுங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. கத்தியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா ஓட்டை ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மேலே நம்ம தாளித்து வச்சுருக்கிறத கொட்டிடலாம். நல்லா அதில் நல்லா இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் அந்த எசன்ஸ் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியானது. இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாயங்காலம் நேரம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நைட் டின்னருக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி இப்போ டோக்லா ரெடி. பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட அப்படியே இந்த
இதோடு எடுத்து சாப்பிடணும். நல்லா பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்குறக்கே கேக்கு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கடலை மாவு டோக்லா ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.